தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் இன்று பரப்புரைக்காக தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த வகையில் தேசிய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அடுத்த தமிழ்நாடு வருகை என்பது இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம் வேல்முருகன். பாலவில் குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் பாஜகவினுடைய தலைவர்கள், அதே போல காங்கிரசினுடைய தலைவர்கள் தமிழகத்திற்கு படையெடுத்து வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் குறிப்பாக திருநெல்வேலிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை வாகன பேரணியில் குறிப்பாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டமிட்டிருக்கிறார். அதே போல காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக வயநாடு தொகுதியில் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல நம்மளுடைய தமிழக எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய தாளூர் பகுதியிலும் இன்று பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து அங்கு பல்வேறு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதே போல காங்கிரசினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்றைய தினத்தில் புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல இடங்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜே.பி. நட்டா பாஜகவினுடைய தேசிய தலைவர், அவரும் இன்று புதுச்சேரியில் குறிப்பாக அண்ணா சிலையிலிருந்து அஜந்தா ஹோட்டல் வரைக்கும் குறிப்பாக அங்கு தன்னுடைய வாகன பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு பல்வேறு கட்டங்களாக தற்போது இந்த பிரச்சாரங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தற்போது இன்னும் 4 நாட்களே தேர்தலுக்கு உள்ள நிலையில் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் காங்கிரசினுடைய தலைவர்கள் தற்போது தமிழகத்தில் முகாமிட்டு பல்வேறு கட்ட இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தற்போது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 2 நாட்களில் சென்னையிலும் தற்போது முக்கிய தலைவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. நாளை ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இன்றைய தினத்தில் மத்திய அமைச்சர் வி.கே. சிங்கும் இன்று சென்னையில் பாஜக நிர்வாகிகளை ஆதரித்து தற்போது பிரச்சாரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.